எலரிசி ஓவியம் மேகன்னு எனக்கு வாச்ச சித்திரமே, சித்திரத்தை நம்பி எல்லோம் நான் முத்தினைய தந்தேனுங்க. எங்கள் ஊர் பக்கமெல்லாம் ஒரு திருவிழான்னு சொன்னால் இவ்வளவு கூட்டமெல்லாம் கூடாது. எல்லாம் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தெற்க கிழக்கு தான் இவ்வளவு கூட்டமாக இருக்கிறாங்க. ஒரு காலத்துலலாம் பொம்பளைகள்லாம் பொழுதுக்கும் பாடுபட்டாங்க. ரெண்டாவது கொங்கு மண்டலத்தில் பக்கம் திருவிழானா ஒரே நாத்தை 8 நாளைக்கு சாமி சாட்டி இருந்தாலும் அந்த ஒரு நாளைக்கு தான் கொண்டாடுவோம். ஆனால் உண்மையாலுமே இந்த வேதை மண்ணிலே 8 நாளைக்கும் அந்த திரௌபதி அம்மனுக்கு விழா எடுத்து கொண்டிருக்கக்கூடிய புஷ்போட மக்கள் மண்ணையும் மீண்டும் ஒரு முறை வழங்கி இந்த அண்ணா ஏன்னா நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்லயும் 4 அடக்கமான பிள்ளை இருக்குது. எங்க? சுடுகாட்டுல. எங்க போடுவோம்? தலையில தான் போடணும். போடுவாரு உன் தலையில பெரிய கள்ள சம்பந்தா போடுறனால என்பாரு. சரி ஓகே. இப்ப ஆக்சுவலி என்னை பத்தி ரொம்ப நீ தரகுறவா பேசிட்டு இருக்க. உன்னை பத்தி பேசல, பெண்களை பத்தியே பேசுறீங்க. நீ அது அப்படியே சொல்ற. நீ கோர்த்துற பாக்குறியா? இல்ல, பெண்களை பத்தியே பேசுறீங்க. நான்லாம் 2019ல உண்டால் முடியும்னு ஒரு ப்ரோக்ராம் கலைஞர் டிவில 65 அடி தென்னை மரம் இருக்கு பாரு. ஆமா, அந்த மாதிரி மரத்துல ஏறினேன். எது நீ ஏறுவியா? போமா நிறுத்துமா, நானும் தான் பார்த்தேன். இந்த கொரோனாவில் திருப்பி போட்டாங்க. என்ன உன்னால் முடியும் ப்ரோக்ராம் தானே? வெட்டி போட்டுருந்தாங்க. இப்படி தாவி தாவி ஏறி போயிட்டு இருந்தேன். அப்படிலாம் கிடையாது சார், தயவு செய்து அப்படிலாம் இருக்காதுக்கு. இங்க சுத்தி மல்லை மருதமலைக்கு ஆடின கூட்டத்துக்கு திடீர்னு தொப்பையை போட்டுட்டு இப்படி வந்தா என்ன ஆவானுங்க? ஏன் அந்த பிள்ளைங்க அவி ஆடுறாங்க, நம்ம வாட்டுக்கு நாம வேச போறோம். எதா இருந்தாலும் தொழில் தான் கண்ணு, பாக்குற பார்வையில தான் இருக்குது. அந்த டான்ஸ் ஆடின கலைஞர்களுக்காக ஒரு நல்ல ஜோரா கைத்தல் கொடுங்களேன். சும்மா வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு ஆட்டம் போடுறது எவ்வளவு கஷ்டம். நான் நல்லா ஒரு ஸ்டெப் போட்டு காட்டு பாப்போம். நான் நல்லா ஆடுவேன். வள்ளிக்கும்மி எல்லாம் சூப்பரா ஆடுவேன். எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா, வளைஞ்சு நெளிஞ்சு உன்னால ஆட முடியுமா? ஆமா, அதுக்கெல்லாம் வளசு பிள்ளைங்க வளைஞ்சு நெளிஞ்சு ஆடுது. நாம வயசான கிழமை கூட்ட ஆட முடியுமா? அவனை யாரும் சொன்னா தென்னை மரத்துல படப்பட நெடுவேன் இந்த பையன். நாம ஏறுன ஏற முடியுமா? நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க. ஒரு காலத்துல எல்லாம் கல்யாணம் ஆகாத முதிர் கன்னிகள் இருந்தாங்கல்ல? ஆமா. ஏன் இருந்தாங்க? என்ன பொண்ணு மாப்பிள்ளை சிக்காது இருந்தாங்க, அதனால நிறைய பிள்ளை இருந்தது. ஆனா இந்த காலத்துல கல்யாணம் முதிர் கண்ணன்கள் இருக்காங்க. ஏன் 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 பொண்ணு கிடைக்கல? பொண்ணு எங்களுக்கு பொண்ணெல்லாம் இருக்குது, எவ்வளவு கட்டத்தான் மாட்டேங்கிறாங்க. நான் பொண்ணு கிடைக்கிறதுக்கு இளைஞர்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன். என்ன? தங்க குட்டி அக்கா ஒரு சீ சொல்லி தரேன். என்ன? பொண்ணு கிடைக்கணும்னா நான் சொல்ற ஒரு சீத்தை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பெண் பிள்ளைய பத்தவங்களா இருக்கீங்கக்கா. பொம்பளை பிள்ளைக்கு சமையல் வேலையை சொல்லி கொடுங்க. சமைக்கிறதா உன் வேலைன்னு சொல்லி கொடுக்காதீங்க. அப்புறம் ஆம்பளை பிள்ளைய பத்தவங்களும் நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஆம்பளை பிள்ளைக்கு இது மாதிரி சுத்தி வருது பாருங்க. இவங்களுக்குலாம் சமையல் வேலையை சொல்லி கொடுங்க. சமைக்கிறதா உன் வேலைன்னு சொல்லி கொடுங்க. ஆமா, பொம்பளை பிள்ளைகள் திங்கிறது மட்டும்தான் உங்க வேலைன்னு சொல்லி கொடுங்க. ஒரு காலத்துல பொம்பளைக்கு பொழுதுக்கும் பாடுபட்டாங்க. காத்தால எந்திரிச்சு சட்டிவான கழுவி உடுவாஸ் கூட்டி பையனை பள்ளிக்கூடம் தாட்டி புருஷனை வேலைக்கு தாட்டி கெத்துன்னு பாடுபட்டாங்க. இப்ப என்ன பண்ணுதுவோ பொழுதா உழைக்கி டிவி. 6:30 மணிக்கு ராமையான, 7 மணிக்கு அண்ணன், 7:30 மணிக்கு கையில, 8 மணிக்கு மருமவன், 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30 கதிர்நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30 தான் அடுப்புலயும் வைக்கிற அளவு கொல்லி. அன்னைக்கு IPL மேட்ச் ஓடிட்டு இருந்தது. என் பொண்டாட்டி ஏய் சீரியலா வாட்டுக்கிற IPL மேட்ச் பார்க்கல குடுறீங்க, சோறு வேணுமா நைட்டு ஸ்கோர் வேணுமாண்ணா சோழி பிடிச்சது. பாத்ரூமுக்கு போறா, ரிமோட்டை கொண்டையிலே சோறு வீட்டு போறாய்யா. மாசமான 350 ரூபாய் இழிச்சவாய் ஆம்பளை நாங்க வாடுவட்டு கட்டுறோம் அந்த டிவிக்கு ரீசார்ஜ். ஆனா எங்களை ஏதாவது பாக்குற கூடுறீங்களா? 350 ரூபாய் நீங்க கட்டுறீங்க, அது வீணாக கூடாதுன்னு உட்காந்து இவ்வளவு நாடகத்தையும் பாக்குறது யாரு? நாங்க பெண்கள். நீ 350 ரூபாய் நாங்க கட்டுறோம்னு பார்த்து போட்டு கரண்ட் பில்லு 3500 ரூபாய் வருது. கொப்பம் வந்து கட்டுவானா? ஏன்டா ஏன் அப்ப உனக்கு கட்டணும்? உனக்கு பொண்ணு கட்டுறது கொடுத்ததே பெரிய விஷயம். அப்ப இங்க வேற நாங்கெல்லாம் பொண்ணு பார்க்க மட்டும் வள்ளின்னு வைங்களேன், நீங்கெல்லாம் புழுங்கி வீட்டுல செத்தே போயிருப்பீங்க. ஆம்பளை பாக்குறது தான் நீங்க எல்லாம் மேக்கப் போடுறீங்க. எதுக்கு மேக்கப்? எதுக்கு 16 வண்டி அள்ளி பூசுறீங்க? எதுக்கு பூசுறீங்க? எங்க ஆம்பளை பசங்க யாராச்சும் மேக்கப் போட்டுருக்காங்களான்னு சும்மா மூஞ்சி கழுவிட்டு முடி கோதி விட்டாவே நாங்கெல்லாம் அழகா தெரியுமாம்மா. ஒரே ஒரு விஷயம் இந்த ஆம்பளை பிள்ளைகளுக்குலாம் சொல்லி தரேன், பசங்களுக்குலாம் சொல்லி தரேன். நீங்க எல்லாம் டிகிரி படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒண்ணு வேணும்னா டிகிரி காப்பி போட தெரிஞ்சாலே போதும். பாரா, லேப்டாப் ஓபன் பண்ணி வேலை பார்க்கணுங்கிற அவசியமே தேவையில்ல. 5-6 டப்பை ஓபன் பண்ணி வேலை பார்த்தாலே போதும். அப்போ சமையல் மேஸ்திரி மட்டும்தான் கல்யாணம் முடிக்க முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. ஆனா எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை வருஷம்? ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்க பாப்போம். ஒரு 35 வருஷம் இருக்குமா? அது உனக்கு. எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. பார்த்தா அப்படி தெரியாது. 23 வருஷம் மாதிரி தெரியும். 3 வருஷம் மாதிரி தெரியும். தெரியும். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என் மாமா முதல் இரவு அன்னைக்கு சொன்ன அந்த ஒத்த கவிதை
ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கா? அங்கிட்டு இரு, நீ அண்ணன். கவிஞர் வாலி கவிதை படிச்சிருக்கியா? படிச்சிருக்கிறேன். கவிஞர் வைரமுத்து கவிதை படிச்சிருக்கீங்களா? சூப்பரா படிச்சிருக்கிறேன். கவிஞர் நான் முத்துக்குமார் கவிதை படிச்சிருக்கீங்களா? இறந்து போயிட்டார், அருமையா படிச்சிருக்கிறேன். கவிஞர் பச்சைமுத்து கவிதை படிச்சிருக்கீங்களா? கவிஞர் பச்சைமுத்து அது யாருமா? தம்பி படிச்சிருக்கீங்களா? கவிஞர் பச்சைமுத்து என்ன இவ்வளவு மிஸ் பண்ணிட்டீங்க ஐயா? நீங்க யாருமா அந்த கவிஞர்? ஏங்க கவிஞர் பச்சைமுத்து கவிதை படிச்சதே இல்லையா? இது வரைக்கும் நாங்க படிச்சது இல்லையே. எத்தனை புத்தகம் எழுதி இருக்கிறாரு? ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க சார். கவிஞர் பச்சைமுத்து தான் என் புருஷன். அடி மண்டை உடைச்சு போடு பாத்துக்க. என்ன எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? உன் புருஷன் கவிதை சொன்னானா அது உன் ரூட்டோட வெச்சுக்கோ. ஊருக்குள்ள வந்து உன் புருஷன் கவிதை சொல்லிட்டு இருப்பியா? சார் சரித்திரத்துல இடம்பெற்ற கவிதைகள். என்ன கவிதை? முதலிரவு அன்னைக்கு ஒரு கவிதை சொன்னாரு. என்ன கவிதை? ஒரு கவிதைக்கு ஒரு புள்ள. பாரா சாதாரண நினைக்காதீங்க. என்ன கவிதை சொன்னேன்? முதலிரவனுக்கு ஒரு கவிதை சொன்னாரு. எல்லோருக்கும் உயிரெழுத்து ஆவில் தொடங்குகிறது. பாரா எல்லோருக்கும் உயிரெழுத்து ஆவில் தொடங்குகிறது, எனக்கு மட்டும் உயிரெழுத்து நீ என்று தொடங்குற 10 மாசத்துல புள்ள. பாரப்பா. அடுத்த கவிதை ஒன்ன மாதிரி உடனே வா. நெவர். அப்புறம் 9 வருஷம் கழிச்சு கொரோனாவுல லீவ்ல சொன்னார். அந்த வேலையில சும்மா இருந்திருக்காம கவிதையா சொல்லி இருக்கிறேன். என்ன கவிதை கேளு. என்ன கவிதை? போன வாரம் நீ அஷ்டமி, இந்த வாரம் நீ நவமி, என் உயிரே நீதான் கௌதமி சொன்னா 2வது புள்ள மிஸ்டர் மஞ்சுநாதன். அப்படியா? அவர் கவிஞர் இல்லையா? உன்னு மேலதான் கவிதை சொல்ற ஐடியாவில் இருக்கிறீங்களா? இல்ல போதும்னு நிப்பாட்டிட்டோம். அதுதானே கவிதை சொல்லணும். நீ இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, இப்போ ஆங்கில எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆங்கில எழுத்துக்கள் சொல்லலாம் மொத்தம் 26. தமிழ்ல சொல்லுங்க. 12டா. இங்கிலீஷ் எழுத்து ஏன்டா டேய் மானத்தை வாங்காதீங்கடா. வேதை மண்ணு படிச்சு இருக்கிற மண்ணுடா. இந்த ஜென்மத்துக்கு பாஸ் ஆக மாட்டீங்க. 26 எழுத்துமா? 26 எழுத்து. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 12வது படிச்சிருக்கீங்க. பாஸா ஃபெயிலா? அதெல்லாம் பாஸ் ஆயிட்டேன். பாஸ் ஆயிட்டீங்களா? சத்தியம் பண்ணு. உங்க அம்மா சத்தியமா பாஸ். எங்க அம்மா யார் சத்தியம் பண்ற? அப்ப உயிரெழுத்துக்கள் எத்தனை? ஆங்கில உயிரெழுத்துக்கள் 5 வவல்ஸ். எத்தனை? ஏ இ ஐ ஓ யூ. ஏ ஆங்கில உயிரெழுத்துக்கள் மொத்தம் 5. அது ஏ ஏ இ ஐ ஓ யூ. ஏன் தெரியுமா? எல்லா மனைவியோட பேரும் கடைசி எழுத்து முடியும் பொழுது பாத்தீங்கன்னா ஐ லவ் யூ முடியாதுடா. பொண்டாட்டி பேர் எல்லாமே அந்த உயிரெழுத்துல தான் முடியும். இப்ப பாருங்க கௌதமி ஐல முடியுது. ஐல முடியுதா? உன் வைஃப் பேர் என்ன? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி ஐல முடியுதா? ஐல முடியுது. அண்ணா யாராவது உங்க மனைவி பேர் சொல்லுங்க. என்னது? சந்தியா ஏல முடியுதா? வேற லட்சுமி ஐல முடியுதா? ஆமா. ஏன் முடியுது தெரியுமா? ஏன் முடியுது? எல்லா மனைவியோட பேரும் ஆங்கில உயிரெழுத்துக்கள முடியுது தெரியுமா? உயிரை கொடுக்கிறதுனால எல்லா பெண்களுடைய பேரும் உயிரெழுத்துல முடியுது. ஆம்பளை உசுரை எடுக்கிறதுனால எல்லா பொண்டாட்டி பேரு வவல்ஸ்ல முடியுது. இத்தனை ஆண்கள் கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் உசுரை எடுத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்பெல்லாம் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ஆண்கள் என்ன இழந்தீங்க? என்னத்தை இழந்த? வெக்கத்தை இழந்த, மானத்தை இழந்த, சூட இருந்த, சொரணி இழந்த, ஊடு ஊட கடனை வாங்கி சொந்த ஊடு வாசம் உரம்பர சரம்பர எல்லாத்தையும் இழந்த. நீ என்ன இழந்த? என்ன இழந்தன்னு எங்களை கேட்காதீங்க. உலகத்திலே ஒரு பாவப்பட்ட ஜென்மனா அது பெண் தான். நீங்க அம்மாவை இழந்தோம், அப்பாவை இழந்தோம், தம்பியை இழந்தோம், அண்ணனை இழந்தோம், ஆசை இழந்தோம், கனவை இழந்தோம், இன்சியலை இழந்தோம். நீங்க என்ன இழந்தீங்க? அதான் சொல்ற பாரு, சொந்த பந்தத்தை பூரா இழந்து வெளிநாட்டுல போய் மானா வரதேசி மண்டமே தன்னாச்சின்னு பாடுபட்டு தெரியும். நிறைய புருஷன்மார்களா இருக்கீங்க. மனைவிக்காக நீங்க எதையுமே இழக்க வேணாம் சார். எதுக்காகவும் மனைவியை இழந்துராதீங்கன்னு தான் சொல்றேன். நாங்களே இழக்க கூடாதுன்னு தான் பாக்குற. இளவு வீட்டுல தங்க மாட்டேங்கிறாள், என்ன பண்றது? 10 நாள் நாங்க வீட்டுல இல்லாம போகட்டும். உங்க வீடு லட்சணம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? நீங்க கட்டியிருக்க லுங்கி வளையமா அப்படியே கிடக்கும். சரி. பால் அங்க போய் கிச்சன்ல பாத்தீங்கன்னா நாரி போய் கிடக்கும். வாஷ் பண்ணிட்டு நாரி போய் இருக்கும். உங்க குடும்பத்துக்கு வந்து 10 நாள் லீவ்ல 2 ரூபாய்க்கு ஊதுவத்தி வாங்கி இப்படி கொளுத்தி வச்சோம்னா சும்மா கம்மன்னு இருக்கும். ஞாபகம் போடி ஒரு ஃபில்டர் வாங்கி ஒரு இழுத்துட்டு ஒரு புகை விட்டோம்னா ஊட ஊர காபான்னு இருக்கு. சார் ஒன்னு தெரிஞ்சுங்க, தங்க குட்டி நீங்கள நல்ல பிள்ளை தான். இயல்பாவே நான் ஆண்களை எகத்து பேசுறதா என்னோட வழக்கம். ஆமா, அதுதான். நீ அதுக்கு என்னதான பொறப்படுத்திருக்கிற ஆம்பளை கழுவி ஊத்துறக்கு. நீ பெண்களை கழுவலையோ? நான் நீ கழுவனா நான் கழுவுத்தானே வேணும். உங்க வீட்ல எத்தனை பேர் பெத்தாங்க உங்க அம்மா? எங்க அம்மா 2 பெத்தது. 2 பிள்ளை. ஆமா. பொம்பளை பிள்ளை உண்டா? இல்ல 2 ஆம்பளை பையன். தம்பிக்கு? அவனுக்கு ஆம்பளை பையன். உங்க வீட்ல மொத்தம் எனக்கு 2 பையன், எங்க அம்மாளுக்கு 2 பையன், என் தம்பிக்கு ஒரு 5 வருஷம் இருக்கிறோம். ஏன் பொம்பளை பிள்ளை பொறக்கல? என்ன பண்றது? ட்ரை பண்ண முயற்சி பண்ணி முடியல. நீ இத்தனை ஜென்மல்ல அடுத்த ஜென்மல்ல உன் பிள்ளைகளுக்கு உன் வாரிசுக்கே ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பொறக்காது. உன்ற வாய கழுவ திரௌபதி ஆத்தாட்டு இப்பதான் வேண்டிட்டு வந்திருக்கிறேன். தம்பிக்காவது ஒரு ஓட்ட புள்ள பொறக்கட்டும். ஆத்தாலே மூலமா சொல்றேன். ஏன் உங்களுக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளை உங்க குடும்பத்திலே பொறக்கல? ஏன் பொறக்கல? புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் பொம்பளை பிள்ளை பொறக்கும். உனக்கு எல்லாம் எதுக்கு பொறக்குதுங்கற? உனக்கு எத்தனை புள்ள? ஏன் உனக்கு எத்தனை புள்ள சொல்லு? 2 பொம்பளை புள்ள. அந்த வவத்தரிசல தான் நீ சொல்ற. அப்பெல்லாம் கிடையாது சார். பாருங்க நல்லா சொல்றேன் கேட்டுங்க.
பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க போகும்போது பொட்ட பிள்ளைகளுக்கு ஒரு புத்தி சொல்றேன். என்ன? மாப்பிள்ளை சொட்டையா இருக்கிறானேன்னு எந்த மாப்பிள்ளையுமே வேண்டான்னு சொல்லாதீங்க. 10 வருஷம் கழிச்சு அவன் மண்டை சொட்டையாத்தான் ஆக போகுது. அது ஒழுக்கம் இப்பவே கட்டிக்கிட்டே என்ன? அதுக்கு தான் நானும் சொல்றேன், குண்டா இருக்கிற பொண்ணு வேணாம்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டா தான் போகுது, அது குண்டா நம்மள கட்டி போடாங்கற. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னது? எப்படி இருந்தாலும் கல்யாணம் முடிச்சா 10 வருஷம் கழிச்சு 2 புள்ள பிறக்கத்தான் போகுது. இப்பங்க ஓ போடுற செட்டெல்லாம் என்ன செட்டு? ஏற்கனவே பிறந்தா பார்த்து கட்டலாமான்னு பாக்குற செட்டு. ஒண்ணு தெரிஞ்சுங்க சார், நான் இப்ப கேக்குறேன், மாமியார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மாமியார் மருமக வந்ததுக்கு அப்புறம். மாமனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். நாத்தனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்தது. இன்னும் உங்க வீட்ல எத்தனை நார் இருக்கு சொல்லுங்க? கொழுந்தனார், மச்சாண்டார், மாமியார், நங்கையார், நாத்தனார், கொத்தனார். கொத்தனார் எங்கேதியா வந்தது? இத்தனை நார் வரும்போது கொத்தனார் வரப்படாதா? உங்க வீட்ல இருக்க நாரெல்லாம் மணக்கணும்னா மருமகங்கிற பூ வரணும். ஒவ்வொரு பெண்களும் நாங்க பூ மாதிரி. நாங்க அள்ளி பூ வாங்குறதும் அரளி பூ வாங்குறதும் கட்டின புருஷா உங்க கையில இருக்கு மிஸ்டர் மஞ்சாதன். அப்பன வீட்ல இருக்க வரைக்கும் அள்ளி பூவாட்டு தான் இருக்கிறீங்க. என்னைக்கு புருஷன் வீட்டுக்கு வரீங்களோ அப்புறம் தான் அரளி பூவா மாறி கொள்றீங்க. குறுக்க பேசுறா நல்லா அரளி விதையை கூட அரைச்சு கொடுக்க தயங்க மாட்டேன். நீ அரைச்சு கூட வேண்டான்னு சொல்லல. இப்போ மீன் குழம்பு வச்சா உப்பு இருக்கதான் எப்படி பாப்பேன்? கரண்ட்ல எடுத்து கையில ஊத்தி டேஸ்ட் பாப்பேன். கறி குழம்பு வச்சா கரண்ட்ல எடுத்து கையில ஊத்தி டேஸ்ட் பாப்பேன். தக்காளி குழம்பு வச்சா கரண்ட்ல எடுத்து கையில ஊத்தி இப்படி டேஸ்ட் பாப்பேன். அதே மாதிரி அரளி விதையை அரைச்சு கரண்டில எடுத்து கையில ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் கூட நாங்க சாவறோம். சார் ஒன்னு தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டிலே மனைவிக்கு நடக்கிற அநீதி என்ன தெரியுமா? என்ன அநீதி? நாங்க ஒரு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு வைக்கிறோம்னு வச்சுங்களேன், சரி, உப்பு இல்ல காரம் இல்லன்னா யார திட்டணும்? யார திட்டணும்? யார திட்டணும்? யார திட்டணும்? பச்சை மனைவி எங்களை திட்டணும். அதை விட்டுட்டு இந்த தமிழ்நாட்டுல இருக்க எல்லா புருஷனும் எங்களை விட்டுட்டு எங்களை பெத்த எங்க அப்பா அம்மா ஏன் திட்டுறீங்க நான் கேக்குறேன். அருமையான கேள்வி. இந்த கேஸ் ஹைகோர்ட்ல போனாலும் நிக்கும். இப்போ குழம்பு சரியா வைக்கலைன்னா நீ யார திட்டணும்? கட்டண பொண்டாட்டி தானே திட்டணும். ஏன் உன்னை பெத்தம் கொப்பனும் கோயாலும் திட்டணும் நீ கேக்குற. அவ்வளவுதான். ஏன் தெரியுமா திட்டுறோம்? இப்போ இந்த மைக்கு வாங்குறோம், இந்த மைக்கு சரியா பேச மாட்டேங்குது, யார திட்டுவோம்? இந்த மைக்கு தயார் பண்ணி கொடுத்தாம்பார் அந்த கம்பெனிக்காரன் தான் திட்டுவோம். இவன் மைக்கு வாங்கணுமே தயார் பண்ணவனு தான் திட்டுவோம். இப்ப அதான் கேமரா எடுக்கிறாரு, அந்த கேமரா சரியா படம் பிடிக்கல, யார திட்டுவோம்? அதை தயார் பண்ணி கொடுத்த கம்பெனிக்காரன் திட்டுவோம். அப்போ நீ குழம்பு சரியா வைக்கலன்னா யார திட்டோனே? உன்னை தயார் பண்ண அனுப்பணும் கொப்பனாயால திட்டாம யார திட்டுறதுன்னு கேக்குறேன் நானு. இங்க இத்தனை ஆண்கள் கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? குழம்பு சரியில்லைன்னு அர்த்தம். சார் குடும்பத்தை பிரிக்கிறவ மனைவின் தயவு செய்து சொல்லாதீங்க. பெண்கள் குடும்பத்தை நாங்க பிரிக்கிறவங்க கிடையாது. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, நாளா சார் உண்மையா சொல்றேக்கா, முப்போகம் விளையக்கூடிய மிகப்பெரிய விவசாய வீட்டு குடும்பத்தின் மருமக சார். சத்தியமா சொல்றேன், ஒன்ன மாதிரி வரக்காப்பிக்க வக்கலாத நான் ஒண்ணும் வாக்கப்படல. அது சரி, முப்போகம் விளையக்கூடிய விவசாய வீட்டு குடும்பத்தின் மருமக. சரி, இந்நாள் வரையும் என் மாமனார் மாமியார்னு கூட்டு குடும்பத்தோட இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளை ஒருத்தர் ஜோரா பெண்கள் கைத்தல் கொடுங்கக்கா, நல்ல கைத்தல் கொடுங்கக்கா பெண்கள்லாம். மாமியானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொன்ன? சத்தியமா தம்பி, என் மாமியானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க மாமியால பிடிக்குமா? தான் தொண்டை போட்டு தாண்டு இந்த பக்கம். உங்க மாமியால பிடிக்கி அப்படின்னு சொல்றீங்களா? வேதாரண்யத்துல புஷ்பவனத்துல சொல்லியாச்சு, நீ தாண்டு. திரௌபதி அம்மன் கோயில் வாசம்னால என் மாமியால பிடிக்கும்னு தாண்டு. மிஸ்டர் மஞ்சள் இருடா தம்பி. மிஸ்டர் மஞ்சுநாதன், ஏன் மாமியா எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்க மாமியா பிடிக்கும், நீங்க தாண்டுங்க. ஏன் இத்தனை தாண்டு? 3 தாண்டு. எனக்கு 3 மாமியா. அதனால நாளா ஒன்று தெரிஞ்சுங்க சார், ஓ போடுறவங்களுக்கு ஒன்று சொல்றேன். நாளா என் மாமியாவை பார்த்து அத்தை அப்படி சொல்றது இல்ல, அம்மா அம்மா. என் மாமனாரை பார்த்து நான் மாமான்னு கூப்பிடுறது இல்ல, அப்பா அப்பா. அப்படி பண்பாடு தெரிஞ்ச மாமியாரை பார்த்து அம்மா, மாமனாரை பார்த்து அப்பா, அப்ப புருஷனை பார்த்து அண்ணே, உங்க குழந்தனை பார்த்து தம்பி. அப்ப உங்க ஒப்பனாயால என்னன்னு கூப்பிடுவேன்? மாமா மாமியான்னு கூப்பிடுவியோ? ஒன்னு தெரிஞ்சுங்க, திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிற வரையும் தான் எல்லா புருஷனும் ஒழுக்கமா சந்தோஷமா வாழ முடியும். உங்களெல்லாம் திட்டவும் தேடவும் ஆள்னா எப்படி இருப்பீங்க? ஜாலியா இருப்போம். எங்களுக்கு வேளாங்கண்ணியில் ரூம் போட்டு கொடுத்துருக்காரு. நம்ம ஏசி ரூமோ? ஏசி ரூம். கோவிந்தோ கோவிந்த். எத்தனை வருஷத்துக்கு? காசு கட்ட வரைக்கும் இருப்போம். அதுக்கப்புறம் ஊட்டுத்தான் போய் உங்களுக்கு கை கால் விளங்காம போய் கரெக்ட் அருமையா இழுக்குதுடா. அப்படி நல்லா இழுத்துக்கிட்டு போச்சுனா எங்க போவீங்க? பொண்டாட்டி கிட்ட தான் போகணும். மனைவி கிட்ட தான் சார் போகணும். ரத்தம் ஓடும் போது தெரியாது,
ஓடின ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்துல தான் மனைவியோட அருமை தெரியுங்கிறத ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க நல்லா தெரியுது, நல்லா பாத்துக்குங்க. எந்த பொண்டாட்டியாவது திருவாய் மூடிட்டு சோறு போடுறாளா? ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு. இப்போ காலையில எந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலை வெட்டிக்கு ஓடுறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் பாக்ஸ்லயோ கடையிலயோ வாங்கி தனி திங்கிறோம். ஒரு மனுஷன் சந்தோஷமா குடும்பத்தோட புள்ள குட்டிகளோட சாப்பிட்றது நைட்டு சாப்பாடு தானே. கணக்கா தட்டத்துல சோத்த போட்டதுக்கு அப்புறம் தான் சைஸா ஆரம்பிப்பாளுவோம். நீங்க வாட்டுக்கு வர்றீங்க போறீங்க, வீட்டுல என்ன நடக்குது தெரியுதா? இருக்கோம் கொலை பூத்திட்டு வர உங்க அக்கா வாரமானா செம்போடையில இருந்து ஏறிட்டீங்க வர்றா. ஏன் அங்கெல்லாம் கடை இல்லையா? உங்க அக்கால கண்ட உங்க அம்மா கட்டப்பையாவா ஏத்தற இருங்க. ரசம் ஊத்திட்டு வர உன் தம்பி 5 கட்டாலும் செலவு பண்ற, 50 கட்டாலும் செலவு பண்ற. வராம சோட்டு பசங்களை விசா போட்டு வெளிநாடு போய் வேலை பார்க்குதுல்ல, இவனும் போலாமா இல்லையா? அவனும் பணமா கேட்கற, நீயும் 500 ஏத்தற, பீரா ஊத்தற. இருங்க தயிர் ஊத்திட்டு வர்ற. அந்த சோறு தொண்டையில் இறங்குமா? பால்ட்டா இருந்த ஊத்தலாம்ல. அவ்வை பிராட்டி சொன்னா, கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனினும் கொடிது அன்பில்லாத மனைவி கிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னாலையா. ஒரு நல்ல சோறு போடுற துப்பு கட்டவளை. சரி ரைட்டு. இப்போ உங்க அம்மா கைப்பக்கம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்றேன். ஏது எங்க அம்மா மீன் குழம்பு வச்சா அடாடாடாடா தெருவே மடக்கு. நீ எப்படி சாப்பிடுவேன்னு தெரியும். எப்படி தெரியுமா? எங்க ஊர் பக்கமெல்லாம் ஆட்டுக்கல்லுல சின்ன வெங்காயத்துக்கு இங்க மாதிரி எல்லாம் மீன் குழம்பு வைக்க மாட்டோம். நாங்கெல்லாம் முளகரசு தான் வைப்போம். ஆட்டுக்கல்ல சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா மைய அரைச்சு தேங்காய் ஊத்தி புளி ஊத்தி வச்சா 3 நாளைக்கு வச்சுட்டு திம்போம். அன்னைக்கு போய் சாப்பிட்றேன் என் பொண்டாட்டிக்கிட்டே, மீன் குழம்புனா ஒன்னா உரைக்கலாம் இல்லைன்னா புளிக்கலாம், இவ்வளவுதானுங்க இருக்கு. அன்னைக்கு சாப்பிட்ற மீன் குழம்பு இனிக்குதா? என்னடி கிறகமா இருக்குது. மீன் குழம்பு எப்படி இனிக்கும்னு பார்த்தா இது சிலேபி மீன் குழம்புன்னா. எங்க ஊர் பக்கம் சிலேபி மீன் தான் கிடைக்கும், டேம் மீன். உங்களுக்கு எல்லாம் கடற்கரை பக்கம். ஜிலேபி மீன் போடுறதுக்கு பதில் இந்த மூதேவி லாலாக்கடை ஜிலேபி வாங்கி போட்டு வச்சிருக்கிறான். என்ன குழம்பு வைக்கிறீங்க? தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க மிஸ்டர் மஞ்சுநாதன். உங்க அம்மா கைப்பக்கம் எங்களுக்கு இல்லன்னு சொல்றீங்க. இல்லங்கறல. சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறேன். தென்னை மரத்துல என்ன காய்க்கும்? தேங்காய். புளிய மரத்துல என்ன காய்க்கும்? புளிங்க. மாமரத்துல என்ன காய்க்கும்? மாங்காய். அப்ப தென்னை மரத்துல மாங்காய் காய்க்குமா? அது எப்படி காய்க்கும்? என்ன விதைக்கிறோமோ அதான் காய்க்கும். அப்போ எங்க அம்மா கேரக்டர் தான் எங்களுக்கு வறுமை ஒழிய உங்க அம்மா கேரக்டர் ஏன் எங்களுக்கு வரணும்ங்கற? அதத்தான் நாங்களும் சொல்றோம். உங்க அம்மா கேரக்டர் உங்களுக்கு வருது இல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு ஆம்பளைக்கும் அவ அப்பன் கேரக்டர் தான் வருமே தவிர உங்க அப்பன் கேரக்டர் எப்படி வரும்? சரி, எங்க அப்பன் வீட்ல மாதிரி என்னை பாத்துக்கல, எங்க அப்பன் பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கல. நான் கேக்குறேன், கொப்பன் பாத்துக்கிற மாதிரி நாங்க என்ன பாத்துக்கல? நாங்க எங்க அப்பா வீட்ல எப்படி இருந்தோம்? இளவரசியா இருந்தோம். உங்க வீட்டுக்கு வந்து எப்படி இருக்கோம்? இளவங்காத்த கிளியா இருக்கும். நீ இளவரசியா இருந்தவ அங்கேயே இருக்க வேண்டியதானே, இங்க என்ன வந்தேங்கறேன். எங்க அப்பா அம்மா பாழுங்க இடத்துல விழுநாள் நான் விடுறோம். அதுக்கு எங்க வீட்டு கிணறு தான் சிக்குச்சா? கல்யாணத்துக்கு முன்னாடி நாளா எப்படி இருந்தேன்? சாணியா பெருசா மாதிரி இருந்தேன். இப்ப எப்படி இருக்க? சாணி அல்ற மாதிரியே இருக்கற. உன் வீட்டுக்கு தான் சாணி தான்டா அல்றா. அப்புறம் என்ன பண்ற? அது எனக்கு சொல்ல வேண்டியது. எங்க அப்பா அதை வாங்கி கொடுத்தா, எங்க அப்பா இதை வாங்கி கொடுத்தா. உங்க அப்பா கிட்ட நீ என்ன கேட்ட? என்ன கேட்ட? 5 ரூபாய் லப்பர் பேண்ட், 3 ரூபாய் ரிப்பனு, 10 ரூபாய் வளவி, பான்ஸ் பவுடர் 1. கொப்ப கிட்ட கேட்டது பூரா 150 ரூபாய் சாம. புருஷன் கிட்ட என்ன கேட்கற? 5 லட்சம் ரூபாய்க்கு ஒட்டியானம், 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கூட்டி, 3 லட்சம் ரூபாய்க்கு பட்டு போடுவேன். அவங்கிட்ட கேட்டதெல்லாம் 100 ரூபாய் சாம, புருஷங்கிட்ட கேட்கறதெல்லாம் 1 லட்சம் ரூபாய் சாம. அவன் என்ன திருடிட்டா வருவேன்? சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு பேசின அமௌண்ட் நீயே வச்சுக்கோ. என்ன? நீ மட்டும் இல்ல, யாருனாலும் பதில் சொல்லலாம். சொல்லு. சிம்பிளா ஒரு கேள்வி. திருமணமான, அதாவது உங்க அம்மாவையும் உனக்கும் ஒரு கேள்வி. ஆம்பளை பிள்ளை பத்தி யார் வேணாலும் சொல்லலாம். சரி. இந்த புஷ்பவனத்துக்கு ஒரு பொண்ணு வாக்கப்பட்டு வரான்னு வச்சுங்களேன். சரி. வாக்கப்பட்டு வந்தோடனே 3வது மாசம் கன்சீவ் ஆவறா, மாசம் ஆவறா. ஆமா, அப்புறம் கல்யாணம் முடிச்சிட்டு வந்தது வேற என்னதுக்கு? அதுக்கு தான் முடிச்சிட்டு வந்தா. சரி. புள்ள யார் விட்டது? புள்ள என்ற புள்ள. உங்ககிட்ட புள்ள நாங்க சமக்கறோம்ல. நீ தான் சமக்க, நானே சமக்க முடியாது. சரி, ஓகே. ஓ இருடா, நான் எப்படி வாயை புடுங்குற மாதிரி நாக்க புடுங்குற மாதிரி கேட்பேன். இத கேக்குறேன். 9வது மாசத்துல வளையகாப்புன்னு ஒண்ணு வைக்கிறீங்க. வளையகாப்பு செலவு யார் விட்டு செலவு? ஒப்பன் செலவு. யார் விட்டு புள்ள? எங்க வீட்டு புள்ள. உங்க வீட்டு புள்ளைக்கு கொப்ப செலவு பண்றேன். ஏன் செலவு பண்ணோம்? விதி பண்றோம். ரைட், விதி நாங்க பண்றோம். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாமியாரும் புருஷனும் எல்லாரும் என்ன பண்றீங்க? எங்க அப்பா பிரசவத்துக்கு செலவு. 2வது பிரசவம் எங்க செலவு? உங்க செலவு. ஓகே. அப்போ பிரசவத்துக்கு எங்க அப்பா செலவு பண்ணி தாய் தனியா பிள்ளை தனியா வந்துச்சல்ல. ஆமா. வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மாவும் நீ என்ன பண்ணணும்? நேரா உன் பொண்டாட்டி உன் பிள்ளையும் உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாம
ஏன் எங்களை பெத்த எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்புறீங்க? பீ துணி அலச உங்க வீட்டுல வாக்கிற தண்ணி இல்லையா? மோட்டர்ல பம்பு இல்லையா? பேம்பஸ் வாங்க முடியல தொப்ப பையில. என்னங்க இந்த போடு போடுறவா? பேசு, இப்ப பேசு. என்ன கேட்ட நீ? எப்ப பார்த்தாலும் ஒரே பேச்சு. குழந்தை உன் குழந்தை, ஆனா ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறேன் நீ கேக்குற? ஏன் அனுப்புற? நான் பொதுவா சொல்றேன், வேதாரண்ய மண்ணே விவசாயத்துக்கு பேரு போன மண்ணு டெல்டா பகுதி. இங்க நெல் விளையுதுன்னு வெய்யி, இந்த நெல்லை வந்து லோடு முடிச்சு ஆந்திராக்கு அனுப்புவாங்க. ஒரு லாரியில லோடு போட்டு ஆந்திராக்கு அனுப்புறான்னு வெய்யி.